ஹாய் ஹலோ வணக்கம் திரைக்குறள் நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவி மோகன் இஷ்யூ தான். பல செலிபிரிட்டிஸ் அவங்களோட கருத்தை இந்த இஷ்யூல முன் வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட இஷ்யூ ஒரு முடியாத தொடர் வண்டியா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவி மோகன் இவருடைய விவாகரத்து விஷயம் வெளியில வந்தது. அதுக்கப்புறம் இவங்க டிவோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் தென் ஐஸ்வரி கணேசன் மகள் பிரீத்தாவோட கல்யாணத்துக்கு இவங்க ட்வின்னிங்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் கெனிஷா பார்க்க ஆர்த்தி மாதிரி இருக்காங்க, ரவி மோகன் சீட்டிங்ன்ற மாதிரி எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ 2026ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல கெனிஷா ஒரு கான்சர்ட் போயிருக்காங்க கேரளால. அதுல ரவி மோகனுமே பங்கேற்றிருக்காங்க. பங்கேற்றுட்டு அவங்க சென்னை வரும்போது நியூஸ்லாம் வந்தது, இந்த மாதிரி கெனிஷாக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கு, ஆர்த்தி பத்தி அவதூறா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலி கெனிஷா ஒரு பெரிய கிளாரிபிகேஷன் வீடியோ போட்டுட்டு ரவி மோகன் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சோசியல் மீடியா விட்டும் ரவி மோகனுடைய வாழ்க்கை விட்டும் போனதாக சொல்லப்படுது. பட் அவங்க அண்டர்லைங்ல டச்ல இருக்காங்களா இல்லையான்றது தெரியல. இதை அடுத்து ரவி மோகன் ஒரு பிரஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணாரு. அதுல அவரோட சைட் ஆஃப் கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் என்னன்ற விஷயத்துக்குள்ள நம்ம போவேணாம். என்னென்ன பேசியிருந்தோம் நான் இன்னொரு வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அது இங்க ஐல கொடுக்குறேன், கண்டிப்பா போய் அதை செக் பண்ணி பாருங்க, அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும்னா. ஸோ இந்த மாதிரி அவர் கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவர் கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு இருக்கிற டைம்ல அவருடைய எக்ஸ் மனைவி ஆர்த்தி ரவி அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டாங்க. அண்ட் குஷ்புவும் அவங்களுடைய ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டாங்க. அது ரொம்ப கான்ட்ரவர்சி ஆச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி எல்லாரும் போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்களா, என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சுஜாதா விஜயகுமார் அவர்கள், அதாவது ஆர்த்தியின் அம்மா, இவங்க ஊடக நண்பர்களை சந்திச்சு இவங்க ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல இல்ல, அவர் சொன்னது எல்லாமே போய், இதை பத்தி நான் பேசக்கூடாது, இவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்கன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் முன் வச்சாங்க. சோ இங்கேருந்து இங்கேருந்துன்ற மாதிரி வாதங்கள் வெளிவந்த இந்த நிலையில ரவி மோகன் அவர்களுடைய பிரஸ் மீட்க்கு அப்புறமா ஃபேன்ஸ் எல்லாமே ரவி மோகன் அவர்கள் பாவம், எந்த அளவுக்கு இவர் இவ்வளோ டிப்ரெஷன் இத்தனை வருஷம் தாங்கியிருப்பாரு, வி ஸ்டாண்ட் வித் ரவி மோகன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, நடிகை நிலா எனும் மீரா சோப்ரா இவங்க பாத்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா கூட அன்பே ஆறுயிரே, ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட மருதமலை போன்ற படங்கள்ல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. இவங்க ரவி மோகனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை எனக்கு ஜெயம் ரவியா தான் தெரியும். அண்ட் இவர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மனிதர். அண்ட் எனக்கு இவரை நல்லாவே தெரியும், நான் சவுத் பிலிம்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஆம்பளைங்க தான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல தவறு செய்யறாங்க, தவறானவங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. ஸோ அதை நிறைய பெண்கள் நானே பாக்குறேன், அதெல்லாம் கையில எடுத்துட்டு அநியாயமா செயலிடுறாங்க. மென் ஷுட் பி ஹர்ட் டு. அண்ட் ரவி மோகன் ரொம்ப ஸ்வீட்டான சிம்பிளான கை. ஸோ அவருக்கு அவரோட உண்மையும் நியாயமும் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதை அடுத்து இயக்குனர் மோகன்ஜியும் ரவி மோகனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவி மோகன் நீங்க எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா உண்மை வெளில வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில ரவி மோகன் பிரஸ் மீட்ல நிறைய சர்ப்ரைசஸ் வெயிட்டிங் அப்படின்றதுனால ஆதாரங்களை அவர் இறக்க போறாரா, அவருடைய அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி எழும்பியிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா கெனிஷா, ஆர்த்தி, ரவி மோகன் எல்லாருமே சைலண்டா தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ
பாடகி சுசித்ரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரவி மோகனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மக்களை பார்த்து நான் பாவப்படுறேன். ஸோ என்ன அப்படின்னா, ரவி மோகனுக்குள்ள இருக்கிற ட்ரக்ஸ், சப்ஸ்டன்ஸ், ஆல்கஹால் இதெல்லாம் தான் வந்து வேலையை பார்க்குது. ஸோ நீங்க அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க வேணாம். நிஜமாவே சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து அவர் பேசுறாருன்னா கெனிஷா கூட சேர்த்து வைக்கலாமா, ஆர்த்தி கூட சேர்த்து வைக்கலாமான்னு நினைப்பீங்களா? இல்ல அவருக்கு வந்து ஹெல்ப் கொடுக்கலாம், ஒரு சைக்கியாட்ரிக் ஹெல்ப் அப்படின்னு நினைப்பீங்களா? பட் ஜென்யூனா அவர் வந்து ஹெல்ப் பண்ற எல்லாரையுமே வந்து பிளாக் பண்ணிடுறாரு. அண்ட் சோசியல் மீடியால என்னை பத்தி தப்பாவே பேசக்கூடாது அப்படின்னா எப்படி, பேசாம எப்படி ஒருத்தங்களால இருக்க முடியும்? அதாவது பாசிட்டிவா மட்டும் ரியாக்ட் பண்ணணும்ன்றது எப்படி? இப்ப சோசியல் மீடியாவோட பிளாட்ஃபார்மே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூஸ் நடக்குதுன்னா எல்லாருமே அவங்களோட ரியாக்ஷன்ஸ், அவங்களோட கருத்துக்கள், அவங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து முன் வைக்கிறாங்க. அப்போ என்னோட இஷ்யூ லைக் ஊரறிஞ்ச உலகம் அறிஞ்ச ஒரு சண்டையா தான் இருக்கு. இதுக்கு நீங்க வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரியாக்ட் பண்ணாலே வந்து பாசிட்டிவா தான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி சுசித்ரா வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா கெனிஷா ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ போட்டிருந்தாங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கோர்ட் ஆர்டருமே வரல, அப்புறம் எப்படி தமிழ் மீடியா பீப்புள் இந்த மாதிரி போட்டிருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ட் வந்து மாக்கரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்னையே வந்து மாக் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து ஜாடமாடையா வந்து பேசியிருப்பாங்க. அண்ட் ஒருத்தங்களோட கமெண்ட்டை டேக் பண்ணி, இவங்க மாக் பண்ணனால ஒருத்தங்க இறந்துட்டாங்க, ஆனா இவங்களே நீங்க நடமாட விடுறீங்க, நான் என்னங்க பண்ணிட்டேன்? ஒருத்தருக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதா தப்பு? நான் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் பண்றேன்ற மாதிரிலாம் கெனிஷா பேசினாங்க. அது யாரு அப்படின்னா திருநங்கை தனுஜா சிங்கம் அவங்கள் தான். அவங்க வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் பிளஸ் வந்து ஒரு டென்டல் ஹைஜீனிஸ்டாவும் வந்து ஜெர்மனில வந்து இருக்காங்க. அவங்க வந்து இந்த ட்ரோல் வீடியோஸ், ஃபன்னா பேசுறது எல்லாமே வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த வகையில அவங்க வந்து கெனிஷா வந்து ஆர்த்தியை டேக் பண்ணி பி வேர்ட் அப்படின்ற ஒரு ஆங்கில கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், தப்பு, நாங்க வந்து பெண்களுக்கோ இல்லை திருநங்கைகளுக்கோ ஏதாவது நடந்ததுன்னா நான் இந்த குழுவில் இருக்கேன், நான் குரல் கொடுப்பேன், அதனால ஆர்த்தியக்காக்கு நான் குரல் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து உங்களை மாக் பண்ணவே இல்லைன்னு தனுஜா சிங்கமும் ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ அவங்களும் வந்து கெனிஷா வச்சு ட்ரோல்ஸ் போடுறது, இது பண்றது, அவங்க ரீல்ஸ்ல வந்து பனிஷா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து ஆர்த்தியை வந்து அவதூறா வந்து பேசக்கூடாது, அதுக்கான ஸ்டாண்ட் தான் நான் வந்து எடுத்தேன். ஸோ நீங்க என்ன பண்றீங்க என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு வந்து. ஸோ கெனிஷா போட்ட வீடியோக்கு தனுஜா சிங்கமும் பாத்தீங்கன்னா பதில் அளிச்சிருக்காங்க. இப்படி மாறி மாறி எல்லாரும் சோசியல் மீடியால அடிச்சுக்கிறதே வந்து ரொம்ப நாஸ்டியா இருக்கு. இப்போ ஃபைனலி கெனிஷா, எனக்கு இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வேணாம், எனக்கு எதுவுமே வந்து வேணாம், நான் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் பண்றேன், என்ன நிறைய பேர் இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த வீடியோல என் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சுன்னு சொன்ன எல்லா விஷயத்துக்கும் தனுஜா வந்து அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பெரிய வீடியோல நீங்க இப்படி பண்ணீங்க, நீங்க கேர்லெஸ்ஸா இருந்தீங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து அலிகேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்துல யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஹாட் சினிமா அப்டேட்ஸ் அண்ட் ட்ரெண்டிங் சினிமா நியூஸ் உங்களை வந்து சந்திக்கும் வரை, this is விஜய் தயா signing off. டாடா.